अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लह वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் கண்ணியமிகு சுபூரி ஷா கிபிலா என் ஷேக் நாயத்துடைய ஹலீஃபா எஜமான் அவர்களை பற்றி சில செய்திகளை நாம் சொன்னோம். இப்போ பீர்பாய்கள் இன்னும் சில செய்திகளையும் சேர்த்து சொல்லுங்கள் அவங்கள பற்றின்னு சொன்னாங்க. அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. அது பெரியோர்கள் மகான்களுடைய வாழ்க்கை இருக்கு, அதில் உள்ள செய்திகள்லாம் நமக்கு பெரிய படிப்பினை. அவங்க வாழ்ந்த 75-80 வருட வாழ்க்கையை முழுமையாக நம்ம சொல்ல முடியுமா? நாம் கொஞ்ச நாள் கூட இருந்தோம்னா அதனுடைய ஃபோக்கஸ் நாம் அவரிடத்திலே பார்த்த சில செய்திகளை படிப்பினையாக சொல்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர் அவரோட பழகியிருப்பார்கள், அவரோட வாழ்ந்திருப்பார்கள். அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அவர்களும் சேர்ந்து சொன்னோமா பெரிய விஷயமும் பெரிய பொக்கிஷமாக நமக்கு கிடைக்கும். என்னுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி நாயத்தோடு மிஸ்கின் இருந்த காலங்களில் நான் பெற்ற விஷயங்களை கற்ற விஷயங்களை விஞ்ஞான பாதையிலே என்ற ஒரு புத்தகம் போட்டோம். படிச்சிங்களா? அந்த புக்கெலாம் யாரும் படிக்க வேண்டிய புத்தகம், சர்க்காருடைய வாழ்க்கை வரலாறு. அது நான் பெற்றது. நான் 10-15 வருஷம் சர்க்காரோடு இருந்தேன். எஜமானோட 50 வருடம் 60 வருடம் வாழ்ந்தவங்களும் இருந்தாங்க. இப்போ அவர்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செய்திகளை எழுதுனா இன்னும் பெரிய பொக்கிஷமாக கிடைக்கும். ஆனால் யாரும் அந்த முயற்சி செய்யலை. ரொம்ப வருத்தம் எனக்கு. எவ்வளோ செய்திகள் காத்தோட போயிடும் இல்லையா? இது சர்க்காருடைய செய்திகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை ஒவ்வொரு சஹாபாக்களும் அறிவிச்சாங்க, தான் பார்த்தது பெற்றது. அதனால அது பெரிய பொக்கிஷமாக நம்மகிட்ட இருக்க ஹாதிஸு. அது மாதிரி தன்னுடைய ஷேக்நாயகத்திட்ட தான் பெற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு முறையும் ஒரு ஹதீஸாக இருந்தாலும் ஒரு செய்தியாக இருந்தாலும் 10 செய்தியாக இருந்தாலும் 100 செய்தியாக இருந்தாலும் அதை தெரிவிக்கணும், எழுதி வைக்கணும், அல்லது மற்றவர்கள்ட்ட சொல்லணும். அது பெரிய படிப்பினை. இப்போ சுபூரி ஷா கிபிலாவுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கே, அது ரொம்ப பேருக்கு வாழ்க்கையின் வாழ்வது எப்படி ஷேഖிலே பழகுவது, எப்படி ஒரு முரீது வாழ வேண்டும் என்பதற்குண்டான முன்மாதிரிகளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவங்களை இந்த வேலைக்குன்னு பொறுக்கி எடுத்துக்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வேலைக்காக. சுபூரி ஷா சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வேலைகள் செய்யலான்னு போய் சேர்ந்தேன், எல்லா வேலையை விட்டும் அல்லாஹ் என்னை துரத்தி விட்டான். எந்த வேலைக்கு போனாலும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே அங்கேருந்து வர்ற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் தஆலா இந்த வேலைக்குன்னு என்னை கலிமாவுடைய வேலை, மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய வேலைக்குன்னு நல்லா என்னை வச்சுக்கிட்டேன்ல, வேறு எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு உருப்படாது. நிறைய உதாரணம் சொல்லுவாங்க, ரொம்ப தமாஷா சொல்லுவாங்க. ஒரு சோப்பு கம்பெனியில் எங்கேயோ வேலைக்கு போனேன், அதை வெட்டணும், அதை ஓங்கி அடிக்கும்போது அந்த ஓனர் கையிலே ஓங்கி அடிச்சிட்டேன். அவன் அடுத்தவனே துரத்தி விட்டான். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கடைக்கு போகும்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கேருந்து வந்துடுவேன். நான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன், பல இடங்களில் போய் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு கம்பவுண்டராக டாக்டருக்கு கம்பவுண்டராக வேலை செஞ்சுருக்கேன், டாக்டர் கீழே கம்பவுண்டராக. அந்த மாதிரிலாம் பல கட்டங்களில் வேலை செஞ்சுருக்கேன். கும்பகோணத்தில் டாக்டர் ஹலீலுல்லான்னு இருந்தாங்க, தாதா சர்க்காருடைய ஹலீஃபாவாக இருந்து மக்களுக்கு ஞானங்களும் போதித்து அவங்களுக்கு நிறைய ஹலீஃபாக்கள் முரீதுகள் இருக்கிறாங்க. டாக்டர் MBBS டாக்டர், அவங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவங்க மக்களுக்கு ரொம்ப இலவசமாக வைத்தியம் பார்ப்பாங்க, ரொம்ப கம்மி காசு வாங்கிக்குவாங்க. அதனால் மக்கள் கூட்டமாக ஜனங்க அவங்கள்ட்ட வருவாங்க, பெரும் கூட்டம் வரும். அவங்கள்ட்ட கம்பவுண்டராக வேலை பார்த்துருக்குறாங்க ரொம்ப காலமாக. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, சுபூரி ஷா அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கூட்டினா, அப்போ அவங்களுக்கு இவங்க தாலீம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது அந்த வேலை செய்யும்போது சில செய்திகள்லாம் சொல்லுவாங்க. வேலை செய்வேன், டாக்டர் சாப்புக்கு வசுவாசு இருந்துச்சு. வசுவாசு இருக்க சில வியாதி வசுவாசு, சில வசாவிசுகள் ரஹ்மத், அல்லாஹ் கொடுக்குற ரஹ்மத். சில வசாவிசுகள் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. சில வசுவாசுகள் ரஹ்மத், சில வசுவாசுகள் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க நாடினால் அவருக்கு 2 சோதனை கொடுப்பாங்க.
ஒன்றும் நிறைவேறாத ஒரு ஆசையை போட்டிருப்பான். அது நிறைவேறணுங்கிற ராவாப்பாலாக பாடுபடுவான். அது சிந்தனையிலே இருப்பான், நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். தண்டனை இது. இன்னொரு தண்டனை என்னன்னா, அவன் மனைவியின் மேல் வசுவாசம் போட்டுருவான். இன்னும் ஆபத்து இல்லையே அப்படின்னு அங்கங்கே நவர மாட்டான். அந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குது. சில வசுவாசிகள் ரஹ்மத், சூஃபியாக்கள், ஆரிஃபீன்களுக்கு வரக்கூடிய வசுவாசம். தொழுது முடிச்சிருவாங்க, தொழுகு சரியாக தொழுது, நான் நடுவில் 3 ரக்காத்து 4 ரக்காத்து தெரியல, நடுவில் குரான் அத்தையா தொழுது நான் தெரியல, திரும்ப தொழுவோம். ஒரு தொழுகு 4 தடவை தொழுதுருக்காங்க, நானும் தொழுதுருக்கேன். அந்த மாதிரி என் சர்க்கார் நாயகம் வந்து அத்தஹியாத்தே 3 வாட்டி ஓதுவாங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. இப்படி தான் பெருமானை ஓதிருப்பாங்களோ, அவங்க மாற்றி ஓதிட்டுனா தஹியாத்துன்னு ஓதிட்டனோ, தஹியாத்துன்னு ஓதணுமே அப்படி திரும்ப திரும்ப ஓதுவாங்க. சரி, அல்லம் சொல்லி 2 தடவை 3 தடவை ஓதுவாங்க. அப்படின்னு திரும்ப வார்த்தையை திரும்ப திரும்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது. அதை நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி சில வசுவாசுகள் அவர்களுக்கு திரும்ப திரும்ப நல்ல அமல்களை செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். அந்த மாதிரி டாக்டர் சாப்புக்கு ஒரு வசுவாஸ், மலக்குள் மௌத் வந்துட்டாங்க, திடீர்னு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்களாம். समझ कहो सतबा डोर बंद करो, दरवाज़ा बंद करो, मलकुल मौत आगे, मैं जा रहा हूँ, मुसल्ला डालो फौरन. உடனே முசல்லா போட்டுப்பான், முசல்லா தக்பீர் கட்டிட்டுவார். ரூஹ் வந்து தொழுகையிலேயே போட்டோம் என்ன அப்படி பெட்டு செஜில் உட்காந்துருப்பான். உட்காந்து சலாம் கொடுத்துட்டு அப்படி ஆயினி சபுலா அப்படி வெளியே ஜனங்க காத்துட்டு இருக்கிறாங்க டாக்டரை பார்க்குறதுக்கு. 4 பேரை பார்ப்பாங்க. திடீர்னு சப் பந்த் கரோ ஆகே மலக்குல் மௌத் வந்துட்டாங்க, கதவு சாத்துக்கு, மௌத் வந்துருச்சு, எனக்கு மௌத் வந்துருச்சு. இது ஒரு வசுவாஸ் அவங்களுக்கு. அப்போ உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படி சலாவத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு சலவாத் சொல்லிட்டு கலிமா ஷஹாதா சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு வசுவாஸ் இருந்துச்சு. மௌத்து கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ அழகான வசுவாஸ் பாருங்க. இந்த பெருமான சொன்ன அக்ஸிரு ஹாசிமுல் லஸாத், இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மௌத்தை அதிகம் ஞாபகம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேக்மா. இருந்துச்சுங்களா? எங்கள் சர்க்காருக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. सरकार अब बार बार आऊँ सरकार भाई सरकार अब बार बार मुझे ये ख्याल आ रहा है कि मैं मौत करीब हो गई, மௌத்து நெருங்கின மாதிரி அந்த மௌத்து நெருங்கிட்டதாக எனக்கு சிந்தனை வருது சர்க்கார். மொத்தா பெறணும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது, மௌத்து வந்துடுமோ, என்ன தயாரிப்புகள் இல்லையே, எதுவும் பெரிய தயாரிப்புகள் இல்லையே, என்னென்ன அல்லாட்ட முன்னாடி போய் நிற்பேன்னு பயமாக இருக்குது சர்க்கார் அப்படின்னு ஃபைஜ் நாயம் போய் நூரி நாயகர் சொல்லியிருக்காங்க. அதாவது சர்க்கார் தும் இஸ்லாம் கு கித்தே சால் குத்தே லே ரஹே, குத்தா இந்த வார்த்தை குத்தகைங்கிறாங்கல்ல, அதுக்கு உருது வாசகம் என்னமோ சொன்னாங்க சர்க்கார். குத்தே லே ஆயே, நீங்கள் இஸ்லாத்தை எத்தனை வருஷம் அல்லாட்ட குத்தகை வாங்கிட்டு வந்திருக்கப்பா, இத்தனை வருஷம் நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு. நடுவில் போயிடும்னு பயமாக இருக்குதா? ஜாய் அரஜா, எது வரைக்கும் அல்லா வச்சிருக்கிறானோ வேலை செய், அல்லா கொண்டு போனோன்னா போயிட்டே இருக்கு, எதுக்கு பயப்பட வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஜி. சில பேருக்கு டிக்கெட்டே வந்துருச்சு, அவர்களே நான் அல்லாட்ட சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறேன், உனக்கும் டிக்கெட்டே வரல போப்பான்ட்டாங்க. அதே ஷேகுமார்களுடைய துவா சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. மௌத்தையே தள்ளி வைக்கக்கூடிய துவாவுடைய பவரும் உங்களுக்கு இருக்கு. அது எப்படி நடக்கும் அப்படிலாம் கற்பனை கேட்காது. அல்லா தான் விதியை நிர்ணயிச்சிட்டானே, தக்தீர் நிர்ணயிச்சிட்டானே, அது இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அதனுடைய நேரம் வந்து விட்டால் ஒரு நொடியும் பிந்தவும் பிந்தாது, முந்தவும் முந்தாது. அப்போ இவங்க துவாவை கொண்டு அல்லா தான் நேரத்தை பிந்திடுவானா? பாய் இவங்க துவா இருந்தால் அதுக்கு பேர் கலாயே முஅல்லக்குன்னு சொல்கிறோம். இந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மௌத்து துவா பெற்றால் பிந்தி விடுவான் இருக்கும். அதுவும் கலால உள்ளது தான், அதுவும் தக்தீரில் உள்ளது தான். எல்லா வயசு நீளமாக்கி வைக்கிறது. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு வஸ்ஸிலா. நம்ம தாய் தந்தைக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு நன்மை செய்வதும் உறவுகளை ஆதரிப்பதும் ஒரு மனிதனுடைய வயதை நீளமாக்குகிறது அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க.
இன்சிவு ஃபில் அஜல் இசீது ஃபில் உமுர் அப்படின்னா வஜலை நீளமாக்குகிறது அப்படின்னா. அப்போ எப்படிங்க ஒரு நொடி கூட முந்தவும் பிந்தாதே பிந்தவும் பிந்தாதே. ஒருத்தன் அம்மா அத்தா அடித்தாலும் அவனுக்கு எப்போ சாவு வருதோ அப்போ தான் வரும். அம்மா அத்தாவுக்கு வந்து கண்ணியம் கொடுத்தாலும் எப்போ சாவு வருமோ அப்போ தானே வரும். அப்படி இல்லை, கண்ணியம் கொடுத்தாலும் இவனுக்கு இவ்வளோ வயசுன்னு நல்லா எழுதி வச்சுருப்பான். அதுவும் தக்தீரில் உள்ளது தான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைத்த பொழுது, எல்லா மக்களையும் நிப்பாட்டிய பொழுது, ஒரு மனிதரை பார்க்குறாங்க, ரொம்ப வெள்ளை வெள்ளையும் அழகாக இருக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டாங்க. மொத்த மக்களும் முன்னாடி நிற்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி. உங்கள் பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா, என்ன வயசு அவங்களுக்கு? 50 வயசு தான். வெறும் 50 வயசு தானா? அப்போ எனக்கு என்ன வயசு இல்லைன்னு கேட்டேன். உங்களுக்கு 1000 வயசு, என் வயசில் 50 கொடுத்துட்றேன்ல அப்படின்ட்டாங்க. ஹதீஸில் வருது. அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? என்னுடைய வயசில் 50 வயசு கொடுத்துட்டேன்ட்டாங்க. யாருக்கு? ஹதீஸ் எடுங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். சரிப்பா, உங்கள் சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 950 வருஷம் ஆச்சு, மௌத்து வந்துருச்சு. மலக்குள் மௌத்து வந்துட்டாங்க. உங்களை உயிர் வாங்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கான். அப்போ நேரில் வருவாங்க. அப்போ எல்லாம் மலக்குள் மௌத்து. எப்பா இன்னும் 50 வருஷம் பாக்கி இருக்குப்பா எனக்கு, அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் மகன் தாவூதுக்கு அதை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டான். தாவூது கொடுத்துனா? நானும் கொடுக்கலையே அப்படின்ட்டாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நசிய, அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததை மறந்துட்டாங்க. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால அவங்க பிள்ளைங்களும் மறந்துடுறாங்க அப்படின்னு. மறந்துட்டு சொல்லிட்டாங்க, ஆனால் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் வயசையே கொடுக்க முடியுது பாருங்க. அப்போ இதாஜா அஜலும் லாயஸ்தகுன் சாத்தம் வலாயஸ்தக்திமுன், மூத்து வந்தால் ஒரு நொடி முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாதுன்னு வருது. அது என்னது? திரவா திருமதியுடைய ஹதீஸ் இது. வரைஞ்சுங்களா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, லம்மா ஹலக்கல்லாஹு ஆதம மஸஹ ظஹரஹு ஃபஸகத அன் ظஹரி குல்லு நஸிமத்தின் ஹுவ காலிகுஹா மின் ذُرِّيَّتِهِ இலா யௌமில் கியாமா. நீண்ட ஹதீஸ். ஃபரஆ ரஜுலம் மின்ஹும் அஜபஹு வபீசு மா பைன ஐனைஹி வகால ஐ ரப்பி மன் ஹாதா கால தாவூத். இவங்க யாருன்னு கேட்டாங்க. தாவூதுன்னு சொன்னாங்க. வகால ரப்பி கம் ஜஅல்த உம்ரஹு கால 60 சனத்தன், 60 வயசு. அது ரப்பி ஜிதுஹு மின் உம்ரி 40 சனத்தன், என் வயதிலிருந்து ஒரு 40 வயசு அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அதிகமாக்கியிருந்தா உங்கள் இஷ்டம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா இன்கதா உமரு ஆதம இல்லா 40 ஜா மலக்குல் மௌத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயசு வந்து முடிய போது, இன்னும் 40 வருஷம் பாக்கி இருக்குது. மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. காலியா வகால ஆதம் அவலம் யப்க மின் உம்ரி 40 சனத்தன், இந்த அதுக்குள்ளே வந்துட்டா, சரியா டைம் பார்க்கல நீ, வாட்சி உலகம் கட்டினால 40 வருஷம் பாக்கி இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்ட நீ, இன்னும் 40 வருஷம் உன் வயசில் பாக்கி இருக்குன்னு கேட்குறாங்க. யார்? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கால அவலம் துஅத்திஹா இப்னக தாவூத், அதான் உங்கள் மகன் தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே நபியே அப்படின்னு கேட்டாங்க. ஃபஜஹத ஆதம், அப்படியா நான் கொடுத்தனா? இல்லவே இல்லைங்களே, நானும் கொடுக்கவே இல்லையே என்று ஆதம் நபி மறுத்தார்கள். ஃபஜஹத ஸுர்ரியத்து, ஆகவே தான் அவர்கள் பிள்ளைகளும் எதையும் மறந்துட்டு இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற. வனசிய ஆதமும், ஆதம் அதை மறந்து விட்டார்கள். வஅகல மின ஷஜரத்தி, அந்த மரத்திலிருந்தும் சாப்பிட்டு விட்டார்கள். வனசியத் ஸுர்ரியத்துஹு, அவருடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி மறக்கிறார்கள். வஹத ஸுர்ரியத்துஹு, அவர்களிடத்திலே சில சருகுதல் ஏற்பட்டு விட்டது, ஆகவே அவர்கள் பிள்ளைகளும் சருகி விடுகிறார்கள் அப்படின்ட்டாங்க. ரவாஹு திருமதி. அந்த பை இப்போ வயசு மாறுறது உண்டு தான், அதுவும் அஜல் தான், அதுவும் விதியில் உள்ளது தான். பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதுவும் வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மருந்து சாப்பிட்றோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அதில் ஓதி பார்க்குறோம், அதனால வியாதி அல்லாஹ் தக்தீரில் இந்த வியாதியிலும் போவான், இந்த வியாதி இத்தனை நாள் இருக்கும், இந்த வியாதி செத்து போயிடுவான் அப்படி ஏதோ எழுதி சொல்லிருப்பான் இல்லையா, நல்லா போயிடும் இத்தனை நாளில் அப்படின்னு இருக்கும். இவன் சாப்பிட்ட மருந்தினால அல்லது இவர் ஓதி பார்த்ததுனால என்ன அந்த அல்லாஹ் எழுதி தக்தீர் மாறவா போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்லுங்க. உடனே பெருமான் அழகாக பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன பதில் சொன்னாங்க பை? ஐம்சாக்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுவும் தக்தீரில் உள்ளது தான், நீங்கள் செய்யுங்கன்ட்டாங்க. எது? நீ ஓதி பார்க்குறதும் மருந்து சாப்பிட்றதும் தக்தீரில் உள்ளது தான், சந்தோஷமாக செய்யுங்க. தக்தீர் விட்டு மாறினதல்ல. அதுவும் நீ மருந்து செய்வ, அதனால் 2 நாளில் வியாதி நல்லா போயிடும். மருத்துவம் செய்ய மாட்டாய், அதனால் வியாதி 20 நாள் இருக்கும், அதுவும் தக்தீரில் உள்ளது தான். அஃபரைத்த ருகன் நஸ்தர்கிஹா, ஹதீஸ் ஆயிடுது.
இது நத்ததாவி பிஹா தவா நத்ததாவி பிஹான்னு நினைக்கிறேன். இது வந்து விதியை மாற்றுமா அப்படின்னு கேட்டாங்க. பெருமானம் பௌவமின தக்தீரி, அதுவும் தக்தீரில் உள்ளது தான் அப்படின்ட்டாங்க. பௌவமின கதாயி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை, அதுவும் தக்தீரில் விதியில் உள்ளது தான் அப்படின்ட்டாங்க. அப்போது அந்த மாதிரி வயசை நீளமாக்குறதும் உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்? பேச்சு எதுக்கு போச்சு? நூறு நாயகம் சொன்னாங்க எத்தனையோ பேருக்கு வந்து டிக்கெட்டு போட்டாச்சு எத்தனையோ பேருக்கு. இப்போ இது சொன்னது உண்மையிலேயே ஷேகுமார்களுக்கு அத்தகைய ஒரு குவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இன்னும் ஷேகுமாருடைய சொல்லில் ஒரு வலிமை இருக்குது பாருங்கள், அந்த வலிமை இவளுக்கு தைரியத்தை கொடுக்கும். நிஜமா சொல்லிட்டாங்க, நிச்சயமாக எனக்கு அது அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானே அப்படிங்கிற தைரியம் அவளுக்கு கொடுக்கும். தாதா சர்கார் இடைப்பேச்சா நான் சொல்லிக்கிறேன். ஃபைசி நாயகம் அவர்கள் நிஜமாக சொன்னாங்க, ஹஜ்ஜு கிளம்புனாங்க சர்க்கார் நாயகம். ஹஜ்ஜு கிளம்பும் சர்க்காருடைய கல்பில் இல்லாமல் வருது, எனக்கு இதுதான் கடைசி பயணம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் வசியத்து இப்படி செஞ்சுக்கணும், நான் மூத்தா போயிட்டா இப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் இந்த வீட்டை எப்படி நடந்துக்கணும், இந்த காசு லஞ்சம், இந்த காசை இவருக்கு கொடுத்துடணும், இங்கே வர வேண்டிய காசு இப்படி வாங்கிக்கணும் எல்லாம் எழுதி வச்சு வசியத் செஞ்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக சொல்லிவிட்டு, சின்ன பிள்ளை வந்து சின்ன மகனார் கொஞ்சம் விவரம் கம்மியாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் வந்து முறைப்படி அவருக்குரிய கடமைகள் செய்யணும், நீங்கள் இல்லைன்னா அதற்காக வேண்டி நான் உங்களை பிடிப்பேன் அப்படின்னா சர்க்கார் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியாக சொல்கிறதுக்கு தாதா சர்க்கார்கிட்ட போகிறாங்க, நூறு நாயகத்திட்ட போய். ஷேகுமாருடைய பழக்கம் என்னன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விடை பெறும்போது கடைசியாக ஷேகுமார்கிட்ட சொல்லிட்டு போகிறது தான் பழக்கம். அந்த மாதிரி ஷேகிடத்தில் போய் சொல்வதற்காக சென்றார்கள். போன உடனே தாதா சர்க்கார் சொல்கிறாங்கன்னா, ஜேகோபா நீங்கள் வரும்போது பாம்பே வரைக்கும் தான் அந்த காலத்தில் ஃப்ளைட்டு, பாம்பே போய் தான் இங்கேருந்து ட்ரெயினில் எல்லாம் பாம்பே போயிடுவாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது. பாம்பேலேருந்து தான் கப்பல் ஃப்ளைட்டு எல்லாம் அங்கேருந்து தான், நேராக சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு எதுவும் கிடையாது. தாதா சர்க்கார் சொன்னாங்கன்னா, நீங்கள் வரும்போதுமா பாம்பேயில் இறங்கி ட்ரெயினில் வராதிங்க, அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துருக்குமா அப்படின்னா. அப்போ தான் இவங்களுக்கு உயிரே வந்துச்சான். என்னண்டு அல்ஹம்துலில்லாஹ், அப்போ திரும்ப என்னை சர்க்கார் கூட்டி வரணும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் ஷேகுடைய பிக்சரால் கூட்டி வந்துடுவான் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தைரியம் வந்துச்சுப்பா. அது வரைக்கும் நான் அங்கே மௌத்துன்னு தான் நினச்சிருக்கேன், உடல்நிலை மற்ற அனைத்தையும் நினச்சி அங்கே எனக்கு மௌத்துன்னு நினச்சேன். அப்போ கடைசியாக சர்க்கார் வந்து நீங்கள் வரும்போது இப்படி வந்துருங்கன்னு சொன்னாங்களே, அப்போ எனக்கு இன்ஷா அல்லாஹ் ஷேகுடைய பிக்சரால் என்னை கூட்டி வந்துடுவான்னு என் மனசில் உறுதி வந்துச்சுப்பா அப்படின்னு என்னுடைய ஷேகனை சொன்னாங்க. நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஷேகுமாருடைய சொல்லில் ஒரு பரக்கத்து. சுபீர் ஷேகுபிலா சொன்னாங்க, சர்க்கார் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போமா இந்த வருஷம் அப்படின்னு சுபீர் ஷேகுபிலாட்ட என் ஷேகனை சொல்லிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு சர்க்கார் சொல்லிட்டான்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ சஜ்ஜாதாக்கள் என்னுடைய ஷேகனா ஃபைசி நாயகத்துடைய அவங்களுடைய மகனார், அவங்க பிள்ளைகள் 3 பேர் 4 பேர், அவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு சான்ஸ் இல்லை, அடுத்த வருஷத்துக்கு அங்கே எழுதி போடுவோம், அப்படி எழுதி போடும்போது நாம் எல்லாம் ஒன்றா போவோம், நினைச்சிங்களா, நம்ம எல்லோரும் ஒன்றா போகிற மாதிரி வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படியா, சரிப்பா அப்படி செய்வோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி தாமதமாக போகலாம். அந்த வருஷம் போகல அவங்க விளைஞ்சா. என்ன சொன்னேன் சரி டக்குன்னு மறந்துடுறீங்க. சஜ்ஜாதாக்கள் சொன்னாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் நம்ம போகலாம் அப்படின்னு சர்க்கார்ட்ட ஏதாவது சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சுபீர் சொன்னாங்க சரின்ட்டு ஜாக்குள்ள போனால் எல்லோரும் ஒன்றா போனால் பீர்பாயில் ஒன்றா சேர்ந்து போனால் நல்லா இருக்குமே அப்படிங்க. நானும் சர்க்கார்ட்ட சர்க்கார் இந்த வருஷம் இப்படிலாம் இருக்குது, அடுத்த வருஷம் போய்க்கிறேன் சர்க்கார் சரின்ட்டாங்க. ஒன்றும் சொல்ல ஜமா சரின்ட்டாங்க. அடுத்த வருஷம் சஜ்ஜாதாக்களோட போயிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு எஜமா சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் என்று நீங்கள் போன வருடம் சென்றிருப்பீர்களே ஆனால், ஷேகுடைய சொல்ல இதாஅத் செய்திருப்பீர்களே ஆனால், அல்லாஹ் உங்களுக்கு 50 முரீதுகளையும் 5 கோடி பணத்தையும் அல்லாஹ் கொடுத்துருப்பான். நீங்கள் இழந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. போன வருஷம் தனியாரில் போன ஏற்பாடு செஞ்சாங்க, அவங்க போகல. இதே மாதிரி சொன்னாங்க 50 பேர் முரீது வாங்கியிருப்பாங்க அவங்களை மக்கா மதீனாவில்.
அது மட்டும் இல்லை 5 கோடி பணம் கிடச்சிருக்கு உங்களுக்கு, அதை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். ஷேக்குடைய சொல்ல இதான் செய்யாமல் போயிட்டீங்க. இப்போ ஷேகுமார் ஒரு சொல்லுவாங்க, நாம் சாக்கு போக்கு சொன்னால் விட்டுருவாங்க, திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் மனசில் வந்து 1000 தான் இருந்தாலும் டக்குன்னு இதாத்து செய்யணும்னு வரணும் கல்வியில். வரலை அப்படிங்கும்போது அதுக்கு மேலே வற்புறுத்திட்டு எனக்கு விட்டுருவாங்க. அந்த நஷ்டத்தை நீ தான் அனுபவிக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம். சில பேர் ஷேக் இடத்துலேயே வந்து இப்படிலாம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஷேகையே வந்து தம்பக்கம் வளர்ச்சி இழுக்கிறது. சரி விட்டுரும், நஷ்டம் இவருக்கு தான், ஷேக்கு கிடையாது. உதாரணமாக நாஷ்டா இட்லி போடுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும், நான் வந்து குஷ்கா மாதிரி போட்டலாம். சரி, இப்போ நம்ம பேச்சை ஷேக்கு கேட்குற மாதிரி வச்சாச்சு, ஷேக்கு பேச்சை நம்ம கேட்கல, நம்ம பேச்சை ஷேக்கு கேட்குற மாதிரி வச்சுட்டா நஷ்டம் யாருக்கு வரும்? ஷேக்கு கிடையாது, இந்த முறிவு தான் நஷ்டம். பின்னாடி விளங்க ஒரு ஆஹா அவங்க பேச்சை கேட்காம போயிட்டோமே, இவ்வளோ பேர் பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறோம், வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வின் திருத்தூதர் இருக்கிறார். வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், காரியங்கள் அதிகமான காரியங்களில் உங்களை அவர்கள் இத்தாஅத் செய்வார்கள் ஆனால், உங்கள் பேச்சை அவர்கள் கேட்பார்கள் ஆனால், அல்ல அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆனால், ரசூல் பேச்சை நீங்கள் கேட்காம நீங்கள் வளைச்சி நீங்கள் ஒன்று சொல்லி இப்படி பெருமாள் கிட்ட வரணுங்கிற மாதிரி உங்கள் பேச்சை பெருமாள் கேட்பது போன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆனால், லவ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், நீ தான் கஷ்டப்படுவார், ரசூலுக்கு கஷ்டம் கிடையாது, கஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா பெருமானோட வாயிலிருந்து வரக்கூடியது அல்லாட்டிருந்து வரக்கூடியது, ஷேகமானோட வாயிலிருந்து வரக்கூடியது இல்ஹாம். அதை நீ கேட்கல, வளைச்சு பேசி உன்னுடைய சௌகரியத்துக்காண்டி அவங்கள நம்ம உங்கள் பக்கம் இழுத்துங்க, வந்துடுவாங்க அவங்க, கஷ்டம் நீ தான் படுவோம். உஹது போர் நடந்துச்சு, எங்கே போர் வைக்கலாம் அப்படின்னு மஷரா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் மதீனாவிலே இருப்போம், எதிரிகள் மதீனாவுக்கு வரட்டும், உஹது போரில் உள்ளே வரட்டும், இங்கே நமக்கு எல்லா சந்து பந்தும் நமக்கு தெரியும், எல்லா இடமும் தெரியும். அதனால் மதீனாவுக்கு உள்ளே விட்டுட்டு அவங்கள நம்ம ரவுண்ட் பண்ணிட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பெருமான ஐடியா சொன்னாங்க. பெருமான சொன்னாங்க, இளம் சஹாபாக்கள்லாம் ஆமாம் இல்லை யாரை சொல்ல, நாம் முதல்ல எதிரிகளை போய் மறிப்போம், அவங்கள தேடி நாம் போவோம், மதீனாவுக்கு வெளியே போவோம், நாம் போய் மறிப்போம், அவங்கள உள்ளே வேற வேணும், அங்கேருந்து போய் மறிப்போம், எங்களுக்கு ரத்தம் கொதிச்சிட்டு இருக்கு, நாங்கள் ஃபஸ்ட்டு போய் அவங்கள அடிக்கணும், அவன் வர்ற வரைக்கும் காத்துட்டு நான் கொடுக்க தேவையில்லை. அப்படியா எப்படியா, சரிப்பா அவங்க இஷ்டம், சரி இப்போ ரெடியாக அவங்க எல்லாம் நானும் வளம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. ரெடியாகங்கன்னு சொல்லிட்டு பெருமானம் உள்ளே போயிட்டாங்க. போருக்கு ரெடியாகிறதுக்காண்டி அவங்க போன உடனே சொல்ல உள்ளே போனதோட பெரிய மூத்த சஹாபாக்கள்லாம், அந்த இளம் வயசு சஹாபாக்கள் தான் கொஞ்சமாவது இருக்குது, அறிவு இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நாங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம், அவங்க பேச்சு அப்படி கேட்க வேண்டியதானே, எதுக்காண்டி ஏற்றி இப்படி பேசுகிறீங்க இந்த மாதிரி, நீங்கள் எதுத்தெல்லாம் பேசலைங்க, நாங்கள் போனால் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, இப்போ இந்த ஜிஹாது செய்யணும்னு அல்லாஹ்வுடைய பாதையில், அதுக்காக நாங்கள் அந்த மாதிரி கேட்டோம், ஆர்வமாக இருக்கணும், பெருமானா சொன்ன பின்னாடி நீங்கள் எப்படி பேசுனீங்க நீங்கள் அப்படி, இவங்க அவங்கள சொன்னோன்னு சரி சரி வாபஸ் வாங்கிக்கிறோங்க, தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சுங்க. அந்த சின்ன சஹாபாக்கெல்லாம் சிறு இளம் வயது சஹாபாக்கள், சரி பெருமாள் வந்தோன்னு நாங்கள் சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய் தலையில் உருக்கு சட்டை, உடம்புல உருக்கு சட்டை போட்டு தலையில் வந்து அந்த ஹெல்மெட் மாதிரி போடுவாங்க, போர்களில் இது பண்ணால் போர்களில் அம்பு படாமல் இருக்கிறதுக்காண்டி தலையில் ஹெல்மெட் மாட்டுவாங்க, இரும்பு தொப்பி அதை மாட்டி உருக்கு சட்டை மாட்டி வாழை எடுத்து கட்டிக்குவாங்க, வாளுடைய உரையை கட்டி வாழை உள்ளே சொருவிட்டு அதுக்குள்ளேயே அந்த ஷூ சாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, போருக்குரிய ஆயுதங்கள்லாம் முழு ஆயுத வாணியாக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தால் சஹாபாக்கள் யாரை சொல்லலாம் மன்னிச்சுங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், நான் வெயிட் பண்ணுவோம், நம்ம வேணாம், அவங்க வந்துட்டோம். பெருமானார் நபி ஆயுதம் தரித்து விட்டால் 2ல் 1 நடக்காமல் வெற்றியோ தோல்வியோ, 2ல் 1 நடக்காமல் திரும்ப ஆயுதங்களை களைய மாட்டாங்க, அல்லாஹ்வின் உத்தரவு மறுபடியும் வர்ற வரைக்கும் கிளம்புங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கடைசி என்னவாச்சு, உஹது போரில் முஸ்லீம்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. பெருமானார் சொன்னதை கேட்டிருந்தால் ஏற்பட்டிருக்காது, உள்ளே இருக்கீங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, நான் சொல்லு பேச்சு கேட்டு நீங்கள் போன வருடமே தனியாரில் போக சொன்னேன், போயிருந்தால் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் பணமும் அல்லாஹ் கொடுத்துருப்பான், 50 முரீதுகள் அல்லாஹ் கொடுத்துருப்பான். அது இப்போவும் நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது, சர்க்கார் பேச்சு கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சுபீர் ஷேக் சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்களா? இப்போ ஷேக்குடைய அப்படி இதாக செய்யுங்க.
பல தடவை அந்த மாதிரி செஞ்சேன். அல்லாஹ் எனக்கு எப்படியோ நிறைய வாழ்வு கொடுத்தான். அதையும் சுப்ரீஷ சொல்லி காமிச்சிருக்காங்க. என் மகனார் கஃபாருக்கு பட்டமளிப்பு விழா அந்த மாதம் கடைசியில். இப்போ துபாய்க்கு அழைப்பு வருது, பயானுக்கு அழைப்பு வருது. சர்க்கார்ட்ட போய் சொன்னேன், நீ பயானுக்கு போமா அப்படின்ட்டான். எனக்கு ஒரே ஆசை. ஏன்னா மகனை 7 வருஷம் ஓத வச்சு மூத்த மகனார் மேலே ஒரு பெரிய தான் செய்யும். அவர் 7 வருஷம் ஓத வச்சு பட்டம் வாங்குறார். இந்த பட்டம் வாங்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இல்லையா? அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் சர்க்கார் பயான் வேணால் இந்த பட்டம் முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு வேணால் பயானுக்கு போய்க்குவா, பட்டம் விழா முடிச்சுட்டு நிக்கலோ உடனே கிளம்புங்க, உங்கள் மகனோட பட்டமளிப்பில் நான் சிறப்பாக நடத்தி வைக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கட்டா. என் மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. சர்க்காரும் வர்றாங்க புறவச்சேரிக்கு பட்டம் வாங்குறாரு. அவர் பட்டம் வாங்குறாரு, பெரிய பட்டமளிப்பில் சிறப்பாக நடத்துகிறாங்க. நான் நினைக்கிறேன் தாதா சர்க்காரும் வருவாங்க நினைக்கிறேன் அந்த பட்டமளிப்பிலாவுக்கு. அந்த ஞாபகம் இல்லை எனக்கு. நான் சர்க்கார் தாதா சர்க்கார் வரல. தாதா சர்க்கார் 90 கடைசியாக 90ல், அவங்க மகனார் பட்டம் வாங்கினது 95ன்னு நினைக்கிறேன். 95 94 தெரியல. அந்த டைமில் 1994 நினைக்கிறேன். அப்போது ஃபைசு நாயகம் தான் மிக சிறப்பாக. ஃபைசு நாயகம், ஜமானி சர்க்கார், டாக்டர் சாப் வருவாங்க, ஹலீலுல்லா சாப் வருவாங்க, ரஃபீக் சாஹிபா இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டமளிப்பு நடக்கும். அந்த கண்கொள்ளா காட்சியை காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, இப்போ வருத்தத்தோடு. ஆனால் ஷேக் உத்தரவு போட்டாங்கன்னு கிளம்பி போயாச்சு, துபாய் போயிட்டாச்சு. பயான் செஞ்சுட்டு வரும். அந்த தடவை பயானுக்கு போயிருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் என்கிட்ட வந்தார். நான் வந்திருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். துபாயுடைய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர். அவர் நீங்கள் பெரிய ஷேக்குன்னு சொல்லி அவங்க துவா வாங்கிருக்கானே வந்துட்டு ஒரு மனக்கவலையில் உட்காந்துருக்கேன். என்ன செய்வதென்று தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் பெரிய மகான், எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, என்னம்மா கவலை அப்படின்னு கேட்டேன். முழு கப்பலில் சரக்கு அனுப்புறது பழக்கம். பெரிய கோடீஸ்வரர் அவர். ஒரு ஊர் ஒரு நாட்டு சரக்கு அனுப்புறது பழக்கம். அது மாதிரி ஒரு கப்பல் நிறைய 10 கோடி மதிப்புள்ள சரக்குகள், கப்பல் விலையம் சேர்த்து 10 கோடி வரும். ஒரு சரக்கு அமிச்சோம். அது சற்று காற்று வேகமாக இருந்தது. அந்த கப்பல் போய் தரை தட்டிடுச்சு. எங்கேயோ இடத்துல போய் தரையில் மாட்டிக்கிச்சு. இப்போ மூவிங் ஆகாது. எங்கேயோ தரையில் போய் மணலில் சொருவிக்கும். பிரம்மாண்டமான இடையில அது எத்தனையோ டன்கள், ஆயிரக்கணக்கான டன் எடை. கப்பலை மூவ் பண்ண முடியல. இந்த சரக்கெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ இது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், இதை வெளியே எடுக்கணும்னு சொன்னால், இன்னொரு கப்பல் இதே மாதிரி பிரம்மாண்டமான கப்பல் அனுப்பணும். அந்த கப்பல் போய் இந்த கப்பலோட ஜாயின் பண்ணி இது இழுக்கும். வேறு வழி இல்லை. இப்போ ஆள் எதையும் தள்ள முடியுமா கடலில் போய்? கடல் ஆழத்தில் அங்கே போய் கடல் கரையோரத்தில் இல்லை. கடலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும்னா அங்கே ஆனால் அதுக்கு அந்த பக்கம் போக வேண்டியது கொஞ்சம் மணல் இருக்கிற பகுதி வந்துடுச்சு. ஒரு லாரி மாட்டிச்சா இன்னொரு லாரி வச்சு இழுக்கிறோம்ல, டிராக்டர் போட்டு இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி இன்னொரு கப்பல் வரணும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த கப்பலும் தர தட்டிடுச்சு. மொத்தமாக இது ஒரு 10 கோடியில் போச்சு. அது 20-30 கோடி பெரிய கப்பல் வரணும். மொத்தமாக போயிடும். 30-40 கோடி நஷ்டமாயிடும். காப்பாற்றப்பட்டுருச்சுன்னா நமக்கு 10 கோடி மிச்சமாயிடும். நஷ்டமே இல்லை. இது போனால் 10 கோடியோடு போகுது. அதுவும் மாட்டிச்சு, அதுவும் தர தட்டிடுச்சு, அதுவும் மணல் அந்த மணல் பாங்க இடமா இருக்குது, அதுவும் மாட்டிச்சுன்னா மொத்தமாக போயிடும். இப்போ எனக்கு ஒரே வசுவாசாக இருக்குது. போனால் போது 10 கோடி விட்டுறவா, 10 கோடியோட முடிஞ்சிச்சு அப்படின்னு விட்டுறவா, இல்லை இன்னொரு கப்பலை அனுப்புவா. இப்போ அனுப்பிய கப்பலும் மாட்டிக்கொண்டால் மொத்தம் 40 கோடி பெரிய பெரிய நஷ்டம் ஏற்படும். என்ன செய்யுது? எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது. எனக்கு வெளி தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. எஜமான, நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், எனக்கு என்ன செய்யணும். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நேரம் அதுக்கு செஞ்சுட்டு அல்லாட்ட ருஜு ஆகிட்டு ஜி என் கல்பில் வருது, நான் சொல்கிறேன், நீங்கள் அல்லா பிஸ்மில்லாஹி தவக்கல் தரன்னு கப்பலை அனுப்பிச்சி வைங்க அப்படின்ட்டு உடனே ஏற்பாடு செஞ்சுட்டா. அல்ஹம்துலில்லாஹ் அந்த கப்பல் போய் அந்த கப்பல் இழுத்துட்டு வந்துருச்சு. ஒரு ரூபா கூட நஷ்டம் இல்லை. முஸ்லீமான நல்லடியார் அவர். சந்தோஷம் தாங்க முடியல. நேராக இவங்களுக்கு 1 லட்ச ரூபா ஹதியா வச்சாங்க. 1 லட்ச ரூபா 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி எவ்வளோ காசு? பை 95ல், இன்றைக்கி 2025. என்ன பை 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கே நம்ம 1 லட்சம் பெரிய காசுன்னு ஆகும். அதை வச்சு நிலங்களாம் வாங்க, பெரிய ஒரு 1 லட்சம் ஊடே வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடு வாங்கினா குறைஞ்ச 30-40 லட்சம் வேணும்னா 1 லட்சம் ஊடே வாங்கிக்கலாம். 95ல் அவ்வளோ காசு கொண்டு கொடுத்தாங்க. அது ஏன்னா பல கோடி எல்லாம் காப்பாற்றிட்டான் அவங்களோட துவாவை கொண்டு.
நானும் துவாவும் செய்கிறேன்ட்டு அவளை அனுப்பிச்சிட்டு துவா செஞ்சுட்டு யாருலா சொல்லி இப்படி கப்பலை அனுப்பிச்சி விட்டாச்சு நான் சொல்லி பேச்சை கேட்டு அனுப்புறேன்றார். நீ பாதுகாத்துக்கிறனா அழுதுகிட்டே உட்காந்துருந்தோம். அல்லாஹ்தாலா காப்பாற்றிக்கோன்ட்டான். 1,00,000 காசு கொடுத்தாரு. விளைஞ்சிங்களா எத்தனை 10 வாட்டி துபாய் போனால் 1000 5000 2000 3000 கொடுத்து அனுப்புவாங்க பயானுக்கு போனால். இப்போ அல்லாஹ்தாலா அவ்வளோ பெரிய காசு கொடுத்தான். அப்போ அதுக்கு தான் சேக போக சொல்லியிருக்கிறாங்க. சேகமாலி எதுக்கு போக சொன்னாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? விளைஞ்சிங்களா ஷேகுடைய சொல்லை இத்தாத் செய். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கஃபார் பட்டமளிப்பில் நான் போல அல்ல எனக்கு அவ்வளோ செல்வம் கொடுத்தான். வீட்டில் கொஞ்சம் வசதியாக ரொம்ப வறுமை நிலையில் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். சுபர் ஷேகுபிலா எனக்கு வசதியாக கொஞ்சம் 4 சாமான்கள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வீடு இடங்கள் வாங்குற அளவுக்கு அல்ல எனக்கு இடம் காசு கொடுத்தான். அல்ல எனக்கு அவன் ஃபசிலை கொண்டு கொடுத்தான். நான் யார்ட்டையும் முஹ்தாஜர் அவங்களா தேடி வந்தார். அவராக துவா செய்ய சொன்னார். துவா செஞ்சு அவராக கொண்டு காசை கொடுத்தார். யாரையும் தேடி போகல. கௌரவமாக தான் அல்லா கொடுத்தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஷேகுடைய பேச்சு இத்தா செய். அதில் என்ன அல்லா கொடுப்பான்னு உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுங்களா? சில மகான்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மகான் கிதாப், ஒரு மனிதர் ரொம்ப வறுமையில் வாடி தன் ஷேக்கிட்ட வந்தார். இப்போ இதெல்லாம் ஷேக் முரீதுடைய அந்தஸ்துகளை அந்த இஷ்கு உள்ளவங்களுக்கு இந்த பாடம் உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஷேகா முரீதான் இவர் சொன்னாராம், அவர் கேட்டாராம். இவர் சொன்னோன்னா வயசு கூடிருச்சாம்ல. அப்படி இப்படிலாம் விடைக்கிறவங்களுக்கு இந்த பயான் கேட்காது, ஆஃப் பண்ணிட்டு போயிடு. உனக்கல்ல இந்த பயான், இது ஆஷிகீன்களுக்கு கேட்க வேண்டிய பேச்சு, இது காதலர்களுக்கு உள்ள பேச்சு. ரெண்டு காதலர்கள் பேசிக்கிறாங்க. அதை காதல்னாவே இன்னும் பிடிக்காத காதலாவது கத்திரிக்காயாவது அவன் கடுப்பாவும் அவன் 3 மணி நேரம் இப்போ ஏதாவது 3 மணி நேரம் பேச்சு அர்த்தம் இருக்கா? என்ன சாப்பிட்ட? இட்லி. சட்னியா சாம்பாரா? சாம்பார். என்ன சாம்பார்? தோரம் பருப்பா பாசி பருப்பா? பாசி பருப்பு. எத்தனை இட்லி சாப்பிட்டேன்? 3 மணி நேரம். இதெல்லாம் ஒரு பயானாடா? இதெல்லாம் ஒரு பேச்சாடா? கடுப்பாவது அப்படி போதுங்க அப்படி அவன் நினைப்பான். உன்னை யார் கேட்க சொன்னான்? அவங்க 2 பேரும் பேசுகிற வார்த்தைக்கு நோக்கம் இல்லை, ஏதாவது பேசிட்டு இருக்கணும். இவனுக்கு அவன் குரலை கேட்கணும், அவனுக்கு இவன் குரலை கேட்கணும், ஏதாவது ஒன்று. அது சட்னியாக போய் தொலையுது, சாம்பாராக போய் தொலையுது, அதை பற்றி நோக்கம் கிடையாது. அதுக்கான்னு பேசுகிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன விளங்கும்? உனக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அழகான மயில், அழகான குயில், ஆஹா காதலுக்கு என்ன அற்புதமான அந்த ரம்மியமான சோலையில் குயில் இருக்கு. இவன் என்ன யோசிப்பான்? இது பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. உனக்கு அந்த இயற்கையை ரசிக்க தெரியாது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பாருங்க என்ன அற்புதமான ஒரு குயில் கூவி கொண்டு இருக்கிறது. அந்த அந்த இளம் காலை வேலைக்கும் லைட்டாக தூரலுக்கும் பூக்கள் மலர்ந்த காட்சிக்கும் இந்த குயிலுக்கு இருக்கு. ஆஹா மனமே சொக்குது. உன் கல்வி என்ன சொல்லுதுங்கண்ணே? அதை அப்படியே பிரியாணி போட்டு சாப்பிட்டா, அதை வறுவல் செஞ்சு என்ன டேஸ்ட்டாக இருக்கும், என்ன டேஸ்ட்டாக இருக்கும், என் மனம் அப்படித்தான் சொல்கிறது அப்படின்னா. அவனுக்கு காதலாவது கத்திரிக்காயாது. அது காதலுக்கு மென்மையான மனம் வேண்டும். ஃபஸ்ட்டு எதையும் ரசிக்கக்கூடிய உள்ளம் வேணும். வரைஞ்சுன்னா கொஞ்சம் கூட உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாட்டி அந்த மாதிரி எருமாடுகள் இருப்பான மனித எருமாடுகள் பேர் அவருக்கு. ஷேகாவது முரீதாவது படம் இங்கே பாடுற இது காதல் பாதை. நீ இப்போ காபத்துள்ள அங்கே இருக்குது, தொழுகு வணக்க வழிபாடு செய். தொழுகையில் 250 சண்டை போடு. இங்கே கட்டணுமா, அங்கே கை கட்டணுமா, வரல இப்படி ஆட்டணுமா, அப்படி ஆட்டணுமா, சரி இப்படி ஆட்டுறான், சரி இப்படி ஆட்டுறான், ரவுண்டு பிடிக்கிறான். சில பேர் ஆன்டி கிளாக் வைஸ் போகிறான், சில பேர் கிளாக் வைஸ் போயிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியல, மண்டை பிச்சுக்குது எது இப்படி செய்யணும்னு சொல்லி. ஒருத்தன் ஸ்லோ மோஷன் ஆட்டுறான், ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக அவனுக்கு தெரியல. பெருமான சல்லாசம் வாழ்க்கையின் நுணுக்கமாக ஆராய்ச்சி சஹாபாக்கள் எத்தனை முடி இருக்குன்னு ஆராய்ச்சி சஹாபாக்கள் உண்மையிலே பிற விரலை ஆட்டி இருப்பார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க? நான் எண்ணினேன் அத்தஹியாத்திலிருந்து கடைசி முடிக்கு பிற 33 முறை ஆட்டினார்கள் சொல்லுவாங்களா இல்லையா? 13 முறை ஆட்டினான் சொல்லுவாங்களா இல்லையா? ஆட்டினாங்க நீ ஆட்டுறான்ட்டான் இவன். இதுவும் ஒரு தடவை ஆட்டினா ஆட்டது தான். அதான் எல்லா 4 இமாமும் சொல்லியிருக்காங்க. இவன் ஆட்டிக்கிட்டே இரு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆட்டுறான். ஒருத்தன் கிளாக் வைஸ் சுற்றுறான், ஒருத்தன் அத்தையில் உட்காந்தோடனே ஆட்ட ஆரம்பிச்சிடான். கிறுக்கன் 1ஆம் நம்பர் பைத்தியக்கார பயிலும். ஹலோ பைத்தியக்காரங்களை பார்க்குறேன், இதெல்லாம் பார்க்கலாம். மனிதர்களை சில பைத்தியம் எல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இவங்களை பைத்தியம் இல்லாத பைத்தியம்னு பேர் அவங்க. அச்சா இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த செய்தி வேறு பக்கம் போயிடுச்சு.
ஆமாம், ஷேகுமாருடைய சொற்களில் அசர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் விளங்கும் இந்த காதல் பாதை. ஒரு ஷேக் இருந்தாங்க, அவர்கிட்ட ஒரு முரீது வந்தார். ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் சர்க்கார், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், அல்லாஹ் எனக்கு அதில் ஒரு வெற்றி கொடுக்கல. இந்த வியாபாரமும் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, வெற்றி இல்லை. நான் என்ன தான் செய்யட்டும், நான் எது செய்தால் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? மனைவி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சாப்பாட்டுக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஷேக் சொன்னாங்களாம், அப்படியா, சரி போ, இந்த திசையில் போ, கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, அவர்களோட சேர்ந்து நீ கொள்ளை ஏடிட்டார். நம்மளா இருந்தால், நீ எல்லாம் ஒரு ஷேக் ஐயா, நேர்வழி காட்டுவேன்னு பார்த்தா மார்க்கத்துக்கு முரணாக சொல்கிற நீ, எனக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, அடுத்தவங்க காசு திருடலாமா? நீ கொள்ளைக்காரன் கூட போய் சேர்ந்து, இங்கே ஒரு கொள்ளை கோஷ்டி ஒன்று இருக்குது, அவங்க வந்து வழிப்பறி கொள்ளையர்கள், காடுகளில் போய் வெண்டுகிறது, ஜனங்க வந்தால் கொள்ளையடிக்கிறது தான் வேலை, அவங்கள போய் சேர்ந்துக்கோ அப்படிங்கிறீங்களே, நீங்களாம் ஒரு ஷேகா அப்படின்னு. மார்க்கம் தெரிந்தவர்கள், நமக்கு தெரிஞ்ச விட பல மடங்கு மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அவர்கள், அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்கும். அல்லாவுடைய கஷ்ஃபும் அவருக்கு இருக்குது. ஜி சர்க்கார் அப்படின்னு உடனே கிளம்பிட்டார். நேராக அந்த கொள்ளையர்கள்ட்ட போய் கண்டுபிடிச்சி, சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிச்சி சேர்ந்துட்டார். இன்னும் அவங்க சேர்ந்துக்குங்க எனக்கு அப்படின்ட்டார். நான் வறுமையில் வாடுறேன், என் ஷேக்கிட்ட கேட்டேன், உங்களோட சேர்ந்துக்க சொன்னாங்க, வறுமை 1000 நிமிடம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டேன். சரி வா, சந்தோஷம், எங்களுக்கும் ஆள் பலம் தேவைப்படுது, ஒருத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க போல தெரியுது, நல்ல பலம் தேவைப்படுது எங்களுக்கும், கூட்டமாக போனால் தான் கொள்ளையடிக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் காஃபிலாக்கெல்லாம் கூட்டமாக தான் வரும். ஆடு மாவா அது இந்த ஒட்டகைகள் குதிரைகளை வருவாங்க, வண்டிகளில் சரக்கெல்லாம் ஏற்றி ஒரு ஊருக்கு கொண்டு போவாங்க, காட்டு பாதையில் போவாங்க. 10 பேர் 20 பேர் ஒன்றா தான் போவாங்க. இவனுங்க 10 பேர் போனால் இவனுங்க 20 பேர் போகணும். அப்போ தான் அவன் நிப்பாட்டி சுற்றி வளைச்சி அவங்களெல்லாம் அவன் கொண்டு போட்டு சாமான் தூக்கிட்டு வர்றது. கொள்ளையர்கள் இருப்பாங்க. அவங்களும் சில இராணுவ வீரர்கள்லாம் கூட கூட்டி போவாங்க சண்டை போடுறதுக்குன்னு, கண்டா பயந்து ஓடிடுவான் அப்படின்லாம். அப்பவும் சில பேர் அவங்க அதை விட அதிகமாக வந்தால் தோற்றுருவாங்க. இப்படி நடக்கும். வா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக காட்டு பாதையில் போய் நின்றுக்கிட்டாங்க. மற்ற நிலமாட்டமே இல்லாத ஊரை விட்டு ரொம்ப தள்ளி பல அடுகாடுகளில் போய் நின்றுக்கிறது. அந்த வழியாக ஒரு கூட்டம் வருது. ஒரு பெரும் கோடீஸ்வரர் அவருடைய பிள்ளை குட்டிகளோடு இராணுவ அவருடைய தளவாடங்கள் வேலையாட்களோடு நிறைய சம்மாசம் ஏற்றிக்கிட்டு விற்பனைக்கு அடுத்த ஊருக்கு போகிறார். சுற்றி வச்சுட்டானு, எல்லாத்தையும் கட்டி போட்டானோ, இவரும் சேர்ந்து வேலை செய்கிறார். வந்த மனிதர்கள்லாம் கட்டி போட்டு சரக்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டானுங்க, எல்லாத்தையும் முடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த கொள்ளைக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய பழக்கம், இப்போ நான் முகத்தை பார்த்துட்றாங்க, அடையாளம் தெரிஞ்சுக்கிறது, இவனுங்க போய் ராஜாட்ட போட்டு விட்ருவானு, இவங்க தான் அவங்க தான் அடையாளம் காட்டிடுவானு. ராஜா வீரர்களை அனுப்பி எங்கெல்லாம் பிடிச்சிருவார். அதனால் என்னுடைய பழக்கம் வந்து கொள்ளையடித்த பின்னாடி அவங்கள கொலை செஞ்சுறது தான் என்னுடைய நோக்கம். யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆணும் பெண்ணும் குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான் என் பழக்கம். இல்லை கையை கட்டியாச்சு, இப்போ வந்து இவங்கெல்லாம் கொன்றது தான் நம்முடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங். எங்களுக்கெல்லாம் கொலை பண்ணி ட்ரைனிங் இருக்குது. புதுசாக வந்திருக்கு, அந்த பையனை கொடுப்பா அப்படின்னு. அவர் ஜி கூப்பிட்டீங்களா தலைவர் முன்னாடி, இவர் தான் தலைவர், இவர் போடு ஃபஸ்ட்டு, பால் எடுத்து ஒரே வீச்சு தலையை வெட்டு அப்படின்னா. அவன் யோசிச்சான், ஆஹா, என் ஷேகனையும் கொள்ளையர்களோடு சேர்ந்து கொள்ளையடிப்பான்னு சொன்னாங்க, யாரையும் கொலை செய்ய சொல்லவே இல்லையே. அப்போ அது அவங்க பீச்சுக்கு அவங்களுடைய அந்த சொல்லுக்கு நம்ம மீறி நடந்த மாதிரி ஆயிருமே, அவங்க பேச்சை கேட்காத மாதிரி ஆயிருமே. மனசு குழப்பம் வந்துருச்சு. அந்த தலைவர் வெட்டுப்பா அப்படின்னு ஜி அப்படின்னு வாழை உருவிட்டார். சீக்கிரம் போடு, ஒரே வெட்டு, ஒரே சீவிரு கட்டி வச்சிருக்கான், பின்னாடி கை வச்சு அவன் அணுகி நிற்கிறான். இவர் வாழை எடுத்தாரே, ஒரே சீவன் தலைவர் சீவிட்டார். யார் தலையார்? தலைவனுடைய கொள்ளைக்காரனுடைய தலையை ஒரே சீவிட்டார். என் ஷேக சொல்லலை, நீ வெட்ட சொல்ற, நீ சீவிட்டு அடுத்த சீவுக்கு அடுத்த பக்கத்தில் வந்தவன் அவனை பொறுத்த இல்லையா, அவன் பிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சான். கூட வந்தவன்லாம் தலைவனே போயிட்டான். இன்னொன்று, இவன் சீவர வேகத்தை பார்த்தான்னா இவன் சாதாரண இல்லை, இவன் அரசாங்கத்திலிருந்து வந்திருக்க ஒற்றன் போல தெரியுது, நம்ம கூட சேர்ந்துருக்கான் போல தெரியுது. அவங்களுக்கு பயம் வரும். புத்தடிச்சு அத்தனை சாமானத்தையும் ஓட்டு உயிர் பொழைச்சா போதும் ஓடிட்டானோ. யாரு? கொள்ளையர்கள்லாம் ஓடிட்டாங்க. இவர் இந்த தலைவருடைய கையை அவுத்து விட்டு, அவன் மற்றவங்க எல்லாத்து கையும் அவுத்து விட்டு, நீங்கள் சாமானிட்டு போங்க சார் அப்படின்ட்டான். இந்த வேலையும் உறுப்பில்லை நமக்கு, எல்லா வேலையும் உறுப்பில் இந்த வேலையும் எனக்கு சரிப்பட்டு வரல, நீங்கள் போங்க சார். அவர்கிட்ட நீ யாருப்பா, நீ அவங்க கூட வந்து கொள்ளையடிச்சா நீ தான் கையை கட்டின, நீ தான் ரெண்டு எல்லா சாமான் தூக்க, திடீர்னு அவனும் வெட்டி விட்டா நீ யாருப்பா? என் கதை வேற கதைங்க, இந்த வேலை செஞ்சவன் உருப்படலை, இந்த தொழில் எனக்கு சரிப்பட்டு வரல,
என் ஷேக்கிட்ட கேட்டேன், அவங்க போய் கொள்ளையடிப்பான்னு அமுச்சு விட்டாங்க. வந்து இவன் கொள்ளையடிக்கிறது வந்து கொலை பண்ண சொன்னான், அது எனக்கு ஒத்து வராதுன்ட்டு தான் அவனை வெட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோன்னு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு எல்லா கையெழுத்து சாமத்தை கொண்டு போங்க சார் அப்படின்ட்டு. அவன் சொன்னான், எனக்கு 100கணக்கான வியாபாரம் இருக்குது, வேலையாட்களே 50-60 பேர் இருக்கிறாங்க, எனக்கு இது எல்லா ஊருக்குலையும் இருக்கிறாங்க. வெளியே வந்தேன், நீ கவலையப்படாது, என் உயிரையும் காப்பாற்றி என் பொருட்களையும் காப்பாற்றி கொடுத்துட்டேன், உனக்கு மாதம் மாதம் இத்தனை லட்ச ரூபா நான் காசு கொடுத்துட்றேன், நீ சந்தோஷமாக ஷேக்கோட போயிருந்தார். அப்புறம் போய் திக்ரு ஃபிக்கரில் முராகபால காசை வாங்கி பிள்ளை கட்டி மனைவி மக்களுக்கு கொடுத்துட்டு திக்கில் உட்காந்துட்டாருன்னு இந்த சம்பவத்தை ஜக்கரியா மௌலானா எழுதுகிறாங்க கிதாபுகளில். அப்புறம் ஷேக்குடைய பேச்சு இத்தாசி அதில் ஒரு பரக்கத்து இருக்குது அப்படின்னு சம்பவத்தை எழுதுகிறாங்க. விளங்குச்சா? அப்போ அது மாதிரி ஷேக்குடைய பேச்சு செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு அதுக்கு பெரிய பரக்கத் செஞ்சான். ஷேக்குடைய பேச்சு எப்போ செய்யாமல் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனனோ நான் சில சிரமங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. எனக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நியமத்துகளையும் கொடுக்கல எனக்கு அப்படின்னா. அப்போ ஷேக்குடைய பேச்சை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க சுப்ரி ஷாஹிபுல்லா. அவங்களும் ஆரம்பத்தில் ரொம்ப வறுமை. புறவச்சேரியில் கல்யாணம் முடித்த பின்னாடி அவங்க பல கல்யாணம் முடித்த கதையே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க மெட்ராஸ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கணக்காராக வேலை செஞ்சாங்க. எஜமானுடைய வாப்பா சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய வாப்பா சடையன் மஹமூதுன்னு பேர். சடையர் அப்படிங்கிறது வந்து மேலப்பாளையம், அவங்களுடைய பூர்வீகம் மேலப்பாளையம், எஜமானுடைய மேலே. அங்கே வந்து இப்போ பல்லவட்டியில் வகைரான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வம்ச பேர் சொல்லுவாங்க. ஒரு கோட்டையாமூடு, சடையர் வீடு, சடையர்னு வம்சம் பண்ண. இப்போ இவங்க சடையர் வீடு, இவங்க மூதாதையர்லேருந்து இவங்க சடையர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வாப்பா பேர் ஹாஃபிஸ் மஹமூத், இவங்க வாப்பா ஹாஃப்ஸா, எஜமானுடைய வாப்பா. டெய்லி குரான் ஓதுவாங்களாம், இவ்வளோ ஓதுவாங்களாம். அவங்க பேர் மஹமூத், சடையர் மஹமூதுன்னு பேர். யார்? சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய தகப்பனார் பேர். அவங்களுக்கு 4 மனைவிகள். சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய அம்மா பிறந்து இவங்களுக்கு பால் ஊட்டி கொண்டு இருக்கும் காலத்திலே சுப்ரி ஷாஹிபுல்லாவுக்கு 2 வயது இருக்கும்போதே அம்மா பார்த்தாயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கல்யாணம் முடித்தாங்க. இன்னொரு கல்யாணம் இப்படி 4 கல்யாணம் முடித்தாங்களாம். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி 4 கல்யாணம் முடித்தாங்களாம். சுப்ரி ஷாஹிபுல்லா சொல்ல எங்கள் வாப்பா சொல்லுவாங்க, நான் 4 கல்யாணம் முடித்தேன்ப்பா, ஆனால் உன்னுடைய தாய் இன்று எப்படி என்று பிரியமாக அன்பாக நடந்து கொண்டார்களோ, அவங்க எப்படி எனக்கு பணிவிடை செய்தார்களோ, அந்த மாதிரி எந்த மனைவியும் இருக்குல்ல. 4 மனைவியில் எனக்கு மனதை கவர்ந்தவர்கள் உன் அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க தந்தையார் நீண்ட வயது வாழ்ந்தாங்களாம், 90, 98, 95 வயசு வரைக்கும் நீண்ட வயது வாழ்ந்தாங்களாம். சுப்ரி ஷாஹிபுல்லாவுடைய அத்தா சடையர் மஹமூத் ஹாஃபிஸ் அப்படின்னு பேர். ஆச்சா, அவங்க வந்து சொந்த பந்தம் வந்து மேலப்பாளையம், சொந்த ஊர் மேலப்பாளையம். மேலப்பாளையத்தில் ஜமாத்து பல ஊர்களில் போய் தங்கியிருந்தாங்க. மெட்ராஸ் தங்கியிருக்காங்க, காஞ்சிபுரம் தங்கியிருக்காங்க. இந்த மேலப்பாளையம் ஜமாத் தான் வந்து புறவச்சேரி மஞ்சக்கோல்லையும் தங்கியிருக்கிறாங்க. அவங்க வம்சத்தில் உண்டானவங்க தான் படாவாப்பா நம்முடைய குலாம் ரசூல் சாஹிப் புறவச்சேரி தலைவராக. அவங்களும் மேலப்பாளையம் தான் பூர்வீகம், அவங்க சயீது வம்சம். மஞ்சக்கொல்லை அடங்கியிருக்கிறாங்களே சிபிலி பாவா, அவங்களும் மேலப்பாளையம் தான். இந்த மஞ்சக்கொல்லை புறவச்சேரியில் தங்கியிருக்கிற அத்தனை ஜனங்களுடைய பூர்வீகம் எங்கேருந்து? மேலப்பாளையத்துலேருந்து வந்து தங்கினவங்க தான். அப்போ இவங்க வந்து மெட்ராஸில் தங்கிட்டாங்க. மெட்ராஸ் வாசியாக பிறந்து வளர்ந்தது வாலிபமானது எல்லாமே சுப்ரி ஷாஹிபுல்லா அவங்க அப்பா எல்லாமே மெட்ராஸ். சொந்த பந்தங்கள் இருப்பாங்களே, கல்யாணத்துக்கு வரணும்ல, அந்த மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காண்டி மகனை கூட்டிக்கிட்டு புறவச்சேரி வந்திருக்கிறாங்க அவங்க அப்பா. மகனுக்கு வாலிபா வயதில். அப்போ தான் புதுசாக முதல்ல புறவச்சேரி வர்றாங்க. புறவச்சேரி சுத்த கிராமம். மக்கள் எல்லாம் தன்னுடைய மலஜல தேவைகளுக்காக வேண்டி 1-2 போகணும்னு சொன்னால் காட்டுக்கு தான் போவாங்க. சுற்றி காடு வயல். இங்கே பார்த்தினா பாம்பும் கீரி நடமாடுமா. அவங்க அப்பா பயந்து போயிடுவாங்க புறவச்சேரி வந்தாலே. இங்கே பார்த்தினா பாம்பும் கீரியுமா இருக்குப்பா அப்படின்னு உளுந்து வச்சு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி பயப்படுவாங்க. கல்யாணத்துக்கு வந்தாங்களாம். வந்த இடத்துல கல்யாணத்தில் அந்த ஊர் பழக்கம் 5 கறின்னு சாப்பாடு வைப்பாங்க. சுப்ரி ஷாஹிபுல்லா பல தடவை தமாஷா சொல்லுவாங்க, அவங்க இந்த 5 கறி சாப்பாடு தான் நான் இந்த புறவச்சேரி இந்த மரசா உருவாகிறதே காரணம். 5 கறி சாப்பாட்டுக்கும் மரசாவுக்கும் என்ன சம்பந்தங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, 5 கறி சாப்பாடு வைப்பாங்க. 5 கறி சாப்பாடுனா இந்த தாளிச்ச சோறு இருக்கும், பகேரா காணாங்கிறாங்களே, வெள்ளைக்கிற தாளிச்ச சோறு வச்சுருப்போம். அதில் கறி, வெள்ளை குருமா, கறி குருமா, அப்புறம் மிளகு போட்ட கறி குருமா,
தால்ச்சா வச்சுருவோம். அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு கடைசியாக சீனி துவைன்னு வச்சுருப்பாங்க. தண்ணியில் சர்க்கரை கலந்து அதில் தயிர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வாழைப்பழம், சீனி துவை, எலுமிச்சம்பழம், அப்புறம் தக்காளி சட்னி, இது 5 சாமான் வச்சுருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. எல்லாம் தட்டில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு தட்டில் உட்காந்து ஒரே பெரிய சேனலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த பழக்கம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு பண்ணிங்கன்னா பார்த்ததில்லை நீங்கள். அதை அந்த வெள்ளை சோறு இருக்குல்ல, அதை ஒருத்தர் போட்டு செய்வார். இவங்களுக்கு அதை பார்த்த உடனே வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சான். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட இடத்துல போட்டு இவங்க மெட்ராஸ் தனித்தனியாக தட்டில் வச்சு சாப்பிட்டு எல்லையில் சாப்பிட்டு பழக்கம். 5 பேர் சாப்பிடும் போதே அவங்க பிடிக்கல. அதில் வேற ஒருத்தர் சோத்தை போட்டு ஒரு புரட்டி இப்படி மிதிக்கிறார், கையில் பிசைகிறார். அப்படியே இவங்களுக்கு அடி வயிற்றுல கலக்குது. கலக்கி அதில் வாழைப்பழத்தையும் போட்டு பிசைஞ்சு, அப்போவே இங்கே வந்துருச்சு, தொண்டைக்கு வந்துருச்சு சாப்பிட்டதெல்லாம். வாழைப்பழத்தையும் போட்டு பிசைஞ்சு அதில் சீனி தோவையை ஊற்றி அதையும் போட்டு பிசைஞ்சு, எலுமிச்சம்பழத்தை ஊற்றி அதையும் போட்டு பிசைஞ்சு, கடைசியாக தக்காளி சட்னி இருக்கும்ல, தக்காளி ஸ்வீட் செஞ்சுருப்பாங்க, அதையும் போட்டு ஒரு இப்படி வளைச்சி பிசைஞ்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படியே கொமட்டி எழுந்துச்சு ஓடி போய் வெளியே போய் வாந்தி எடுத்தா வந்துக்கிட்டே இருக்கா, நிற்கலையாம். காய்ச்சல் வந்து கொண்டு போய் ரூமில் போட்டாங்க. அவங்க அத்தா கல்யாணம் முடிச்சு உடனே வேலை இருக்குப்பா நான் போகணும்பாங்கன்னா இவங்க என்னால் முடியல, எந்திரிக்கவே முடியாமல் படுத்து கிடக்குறாரு. சொந்தக்காரங்க வீட்டில் பார்த்துங்க பையன் வேலை இருக்குன்னா அவங்க அத்தா போயிட்டார். நிஜமா இங்கே இருந்தாங்க சொந்தக்காரங்க வீட்டில். இருந்த இடத்துல அங்கே நிஜமா சேத்தம்மான்னு சொல்லி பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளைங்க. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா நானும் பார்த்துருக்கேன். நானும் அவங்கள்ட்ட துவா வாங்கியிருக்கேன். நிஜமா சுபரிசிவனுடைய மாமியா 100 வயசு வாழ்ந்தாங்க. எல்லாரும் சேத்தம்மான்னு சொல்லுவாங்க அவங்கள. சுபரிசிவனுடைய மாமியா, அவங்களுடைய மனைவி சுபரிசிவனுடைய துணைவியார் பிராணியம்மா ஹசனாமான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அம்மா அவங்க வீட்டில் போட்டு போயிட்டாங்க சொந்தக்காரங்கன்னு. இப்போ ராவாப்பால் அந்த வீட்டார் கவனிச்சிக்கிட்டாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஊரில் வந்து கிராமப்புறங்கள் இன்னொன்று மேலப்பாளையம் அந்த கலாச்சாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தமான முன்னாடி நின்றுக்குவாங்க. இந்த மாதிரி முழுமையான அந்த பரிதாபம்லாம் இருக்காது. அவங்களே வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களே வந்து கஞ்சி போட்டு கொடுத்து கவனிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் அந்த பாப்பா இருந்திருக்காங்க, இவங்க ஜெமானுடைய துணைவியாக இருந்திருக்காங்க. அவங்களும் இவங்களுக்கு எல்லாத்தையும் உதவியெல்லாம் செஞ்சு கவனிச்சிக்கிட்டாங்க. தம்பி வந்து கஷ்டப்படுறாருன்னு கவனிச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்க பிரியம் ஏற்பட்டுருச்சு. எனக்கு இந்த பொண்ணை கட்டிக்கணும், நான் கட்டினா இந்த பொண்ணை கட்டி நேராக அத்தாட்ட போய் நல்லா போன பிறகு அந்த வீட்டில் அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்னு. அட பாவி, எங்கே பார்த்தாலும் பாம்பும் கீறி இருக்குடா, அந்த ஊரில் போய் நீ பொண்ணை கட்டிக்கிறா சரி போகிறேன். இல்லை அந்த பொண்ணு தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க பொண்ணு பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. என்னை கல்யாணம் முடிச்சு இங்கே விட்டுட்டு போகும்போது எங்கள் அத்தா அழுதுகிட்டே போனார். வாப்பா இந்த கீரியும் பாம்பும் இருக்குது, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் பையனை போகிறேன்ட்டு அப்படின்னா. அங்கே கல்யாணம் முடிச்சது காரணமே இந்த சீனி தோவை தான் எனக்கு அப்படின்னு நாங்கள் நிஜமா தமாஷா சொல்லுவாங்க. இப்போ அல்லா நாடி இருக்கா அவங்களுக்கு இங்கே வச்சு வேலை வாங்கணும்னு, அதுக்கு ஒரு சபபுகளை ஒரு காரணங்களை உண்டாக்கி அல்லாஹ் தாலா அவர் ஸ்ரீதேவி அல்லாஹ் இவருக்கு திருமணம் மனைவியாக அல்லாஹ் முடிச்சு கொடுத்தான். அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எப்படி அல்லாஹ் தாலா கொண்டு வந்து காட்டுறான் பாருங்க, ஒரு காரணம் உண்டு பண்ணி சேர்த்து வைக்கிறான் அல்லாஹ் தாலா. என் ஷேகனாக இருக்காங்களே அவங்களும் சொன்னாங்க, என் சர்க்காருக்கு முதல்ல ஒரு திருமணம் முடித்தாங்க. அந்த மனைவி குழந்தை பிறந்தவொன்னே வஃபாத் ஆயிட்டாங்க. முதல் குழந்தை பிறந்த உடனே வஃபாத் ஆயிட்டாங்க. அதை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து இவர்களை கொண்டு வந்து விட்டாங்க. 10-12 வயசில் இவங்களை கொண்டு வந்து விட்டாங்க. 2வது பிராணியம் இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து அவங்க அந்த குழந்தைய நல்லபடியே கவனிச்சிக்கிட்டாங்க. அவங்க சர்க்கார் வந்து மெதராஸில் வேலை செஞ்சாங்க. ட்ரெயினில் வரும்போது தூங்கிட்டாங்களாம். கனவுல அல்லாஹ்தாலா அவங்க 2வது மனைவி அல்லாஹ் ஒரு பெண்மணி எனக்கு காமிச்சான். வந்து பார்த்தா அவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. நல்லபடியாக குழந்தைய கவனிச்சிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு வீட்டாரெல்லாம் சேர்ந்து அப்பா இந்த பிள்ளையை நீ கல்யாணம் முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்தாலா சேர்த்து வச்சான் அப்படின்னு சொன்னாங்க சர்க்கார். 12-13 வயசுலேயே 2வது பிராணி நமக்கு 13 வயசுலேயே கல்யாணம் முடிச்சாங்க. அந்த மாதிரி எஜமான் அவர்கள் வந்து அந்த காலத்தில் அப்படி முடிச்சிடுவாங்க. 12 வயசு 13 வயசு பிள்ளைக்கு பாலிக ஆயிடுச்சுன்னு சொன்னால், பிள்ளைங்க பாலிகானா உடனே கல்யாணம் முடிச்சிடுவாங்க. 10 வயசு 12 வயசு 13 வயசில் பாலிக ஆச்சுன்னு சொன்னால், ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா உடனே திருமணம் முடிச்சிடுவாங்க. அப்படி திருமணம் முடிச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க. முன்கூட்டியே எல்லாம் எனக்கு காமிச்சான். ஏதோ ஒரு அஸ்பாபுகளை உண்டு பண்ணி ஒரு காரண காரியங்களை உண்டு பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சிடறோம். நினச்சிங்களா? சுபர்ஷேமன் தன்னுடைய துணைவியாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்தது அவங்களுடைய துவா பரக்கத்து, அவங்களுடைய பொறுமை. எப்படியெல்லாம் வறுமையில் வாழ்ந்த பொழுது கூட எனக்கு அவங்க வந்து ஒரு நாள் கூட முகம் சுழிச்சது இல்லை. எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு இந்த வேள்மை எனக்கா எந்த அளவுக்குன்னா, சுபர்ஷேமனுடைய அவங்க துணைவியாருடைய அக்காமாரும் நல்லா இருக்கிறாங்க. அவங்க கணவர்மாருக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இவங்க இங்கேயே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொன்ன மற்றவங்கெல்லாம் திட்டுவாங்களாம். ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்துருச்சு, இவரும் சம்பாதிக்க போக மாட்டேங்கிறாரு, சும்மாவே இருக்கிறாரு, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இங்கே சுற்றுறாரு. மதரசாவில் சஃபீராகவும் வந்திருக்காங்க, மதரசா வசூலுக்காகவும் போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிடலாம்னு ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. இந்த செய்தி சர்க்கார்கிட்ட போச்சு. வைத்திய நாயகம் சொன்னாங்கன்னா, நான் பார்க்குறேன் சொர்க்கம் வரைக்கும் 2 பேரும் கூட்டாளியாக இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் சொர்க்கத்திலேயே 2 பேரும் கூட்டாளியாக இருக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு காட்டுறான். அது எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்க சான்ஸே இல்லைன்ட்டான். அல்லாஹ் மறுபடியும் சேர்த்து வச்சதா சொன்னாங்க. எஜமானன் ஒரு ஜமாத்து பஞ்சாயத்து வச்சு பிரித்து வைக்கணும். அவங்க குடும்பத்தாரெலாம் போய், உன் துணைவியார் குடும்பத்தாரெலாம் இந்த பையன் இப்போ இருக்கிறாரு, போங்கியும் போக மாட்ட வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, பிரித்து வைக்கிறதுக்காண்டி பஞ்சாயத்து வச்சாங்க. அப்போ சொர்க்கம் வரைக்கும் 2 பேரும் கூட்டாளியாக இருக்காங்க, அது எப்படி பிரிக்க முடியுன்ட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் வறுமையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலத்திலேயும் ஒன்றாக என் கூட இருந்தாங்க. நடுஜாமத்தில் எந்திரிச்சு அம்மியில் சட்னி இது வச்சு இடிப்பாங்களாம். நடுஜாமத்தில் தேங்காய் வச்சு பொட்டுக்களை வச்சு இடிப்பாங்களாம். ஜர்காட்ட போய் சொல்லுவாங்களாம், அசனா வீட்டில் நடுஜாமத்தில் போய் இடிப்பாங்க அப்படின்னு. அதாவது கேலியா சட்னி, அப்போ தான் அவங்க எங்கேயாவது போய் காசு வரும், இடிச்சு சட்னி வச்சு சோறை வந்து சட்னியில் போட்டு சால்னா வைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கா. ஒரு காலம் வரும், நீங்கள் எல்லாம் மூக்கில் விரல் வைப்பீங்க, அந்த மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் அவங்க கொடுப்பான் அப்படின்னு எஜமா சொல்லுவாங்க. அந்த வறுமையிலையும் எப்படி நடந்துக்கணுங்கிற முறையை சர்க்கார் நான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. எஜமா சொல்லுவாங்கன்னா, அப்பா எஜமானுடைய வறுமை காலத்தில் அவங்க மாமியார் வீடு, சர்க்காருடைய சுப்ரீஷ் எஜமானுடைய மாமியார் வீட்டில் ஒரு சின்ன இடம், அந்த இடம் நெல் குத்துறதுக்கு, நெல் போட்டுறதுக்காண்டி ஒரு வைப்பாங்களாம், நெல் போட்டு வைக்கிறதுக்காக வேண்டி சின்ன ரூம் மாதிரி இருப்பாங்க. அந்த ரூம் இவங்க கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கும் இவங்க மனைவி மக்களுக்கும். கதவு கூட இல்லை அதுக்கு, ஒரு பக்கம் தட்டி அடிச்சிருக்கு, ஒரு பக்கம் திற தொங்குது. இதுதான் அவங்களுடைய, நீங்கள் தான் வீடு, உங்களுக்கு இதான் அவங்க ரூமுன்னு கொடுத்துட்டாங்க. எந்த பக்கமும் ஜன்னல் இல்லை. நிஜமாக சொல்லுவாங்க, நெல் கொட்டினா காலையில் சோறாயிருது, அந்த மாதிரி இடத்துல அங்கே தான் எனக்கு குடும்பம் நடத்தினேன் ரொம்ப நாள் அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் டீ கொடுப்பாங்க, கொஞ்சம் சோறு கொடுப்பாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு டீ கொடுக்குறாங்க ஒரு கிளாஸு, அந்த டீ எடுத்துகிட்டு போங்க, யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க தெருவில், திருபாயில் மோமினான முஸ்லீமான, அதில் அரை கிளாஸ் டீ அவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுத்து ஒரு பிஸ்கெட்டு அரை பிஸ்கெட் கொடுங்க, நான் பேச. ஒரு காலம் வரும் மொத்த ஊரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும், அந்த மாதிரி வாழ்க்கையை எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி யாருமா வறுமையில் தனக்கு கிடைச்ச அந்த சாப்பாட்டில் பாதியை கொடுத்து வர முசாபர் யாரும் இருந்தாலும் தனக்கு வீட்டில் கொடுக்குற 4 இட்லி 2 இட்லி கொடுத்து பயன் செய்வாங்க. மணிக்கணக்கில் பயன் செய்வாங்க. சுப்ரீஷ் ஷாஹிபுல்லா அந்த வறுமையிலையும் அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு, அல்லாஹ் ஜல்லஷா கடைசியில் புறவச்சேரியில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை யாரும் இல்லை. அவர்களுக்கும் வீடு கொடுத்தான், அவங்க புள்ள குட்டிங்க அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய பங்களா அல்லாஹ் கட்டி கொடுத்தான், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கார் கொடுத்தான். அந்த மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் தாலா அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஷேக்குடைய சொல் அப்படியே உண்மையாக்கி வச்சான் அல்லாஹ் தாலா. என்ன தெரியுது நமக்கு, எந்த வறுமையாக இருந்தாலும் அப்பவும் அல்லாஹ் ஜல்லஷா தாலாவுடைய சிந்தனையை விட்டு விடாது. அப்பவும் நீ வாழ்க்கையில் தோண்டு போய் விடாது. ஷேக் காட்டிய வழிமுறையை விட்டு பிறண்டு விடாத, ஷேக்கை விட்டு தூரம் ஆயிடாதுன்னு நம்ம காமிச்சு கொடுத்தோம். அழைச்சிக்கலாம். ஒரு முறை எஜமா சொன்னாங்க, சுப்ரீஷ் ஷாஹிபா சொல்லி காமிச்சாங்க, வீட்டில் சாப்பிடவே வறுமை இல்லை, சாப்பிடையே காசு இல்லை, ஒரு உணவுப் பொருளும் இல்லை, அந்த மாதிரி சிரமங்களுக்கு மேலே சிரமம். அந்த நேரத்தில் என்னடா இப்படி இருக்குன்னு ஷேகநாயத்துக்கு ஒரு தபால் எழுதினேன். என்னண்டு, சர்க்கார் நானும் எனது 5 பிள்ளைகளும், மொத்தம் 10 பிள்ளைங்க எஜமானுக்கு சுப்ரீஷ் ஷாஹிபுல்லா. அப்போ இருந்தபோது 5 பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க 5 பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. என் 5 பிள்ளைகளும் ஒன்றாக மரணித்து விட வேண்டும், நானும் என் மனைவியும் என் 5 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரணித்து விட வேண்டும், மூத்தாயிரணும், நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு எழுது. கையில் ஒன்றும் இல்லை, தபால் எழுதி போட்டேன் சர்க்காருக்கு. இப்போ சர்க்கார் நாயகம் தந்தி மணி ஆர்டரில் 50 ரூபா பணம் அனுப்பிச்சு புறவச்சேரியிலேருந்து லால்பேட்டைக்கு வர்றதுக்கு காசு அனுப்பி நீ அங்கே வாங்கமான்ட்டாங்க. எல்லோரும் போயிடணும். சர்க்கார் தங்கள் வீட்டு முத்தத்தில் எஜமான் வீட்டு தாலீம் கானில் எல்லோரும் தாலீம்லாம் நிப்பாட்டிட்டு எங்களை வச்சுட்டாங்க. மனைவி குடும்பத்தோடு எங்களை 10 நாள் அங்கே வச்சு எங்கள் எஜமான் தங்கள் வீட்டில் சோறாக்கி போட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் பயான் செஞ்சாங்க. மீன் ஒஸ்தி மீனா, சுதும்பு மீன் சொல்லுவாங்க, அந்த மீனை கொண்டு எங்களை வச்சு சர்க்கார் நாயகம், எப்பா ஷுஹூது செய்ப்பா, அல்லாஹ் அவனுக்கு மீனாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஷுஹூதுக்கு ஷீனா ஹேயா ஷியா தெரியாது, நான் சுகூது சரி சுகூதுன்னு சொல்லுவேன், அந்த வார்த்தையே எனக்கு தெரியாது. எதுமா ஷுஹூத் செய்ப்பா,
அந்த மீன்லேருந்து நம்ம தேவை அல்லாதான்பா பூர்த்தி செய்கிறான்னு பார்ப்பான். மீன் கொடுத்து, கறி கொடுத்து, கோழி கொடுத்து ஷூஸை கற்றுக் கொடுத்தாங்க சர்க்கார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 நாள் கூட இருந்து அப்புறம் செலவு காசு கொடுத்து அமுச்சு வச்சாங்க. எஜமா நீ செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துலையும் எஜமா என்னை கைவிடாமல் எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பரக்கத்தான் அல்லாஹ் இன்னைக்கு வாழ்கிறேன். அந்த உணர்வு சுகுர் ஷா கலிமானுக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் என் ஷேக் கொடுத்த பிச்சை, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என் ஷேக் கொடுத்த பிச்சை. ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட தகுதி இல்லாதவனுக்கு இன்றைக்கி விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறேன். மாதத்துக்கு 4 ஜுப்பா கொண்டு தச்சு கொண்டு கொடுக்குறாங்க பீருப்பாய்ங்க சுகுர் ஷா கபிலாவுக்கு. அந்த அளவு வச்சுக்குவாங்க, சர்க்காரோட முடியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு ஒரு துணியை கடையில் பார்த்தாங்கன்னா இது என் ஷேக்கு நல்லா இருக்கும், உடனே வாங்கி அப்பா தச்சு கொண்டு கொடுத்துருவாங்க. அவங்க பழைய அப்பா அப்படியே எடுத்து என்கிட்ட வந்துடும். நான் பரவாயில்ல செல்ல முஸ்தாதி இங்கிருந்து 20-30 வருஷம் அங்கே தான் இருந்தோம். உடனே அதை வந்து பேக் பண்ணி என்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நான் 4 மாதம் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா 5 ஜிப்பா 6 ஜிப்பா வரும். நான் வாழ்நாளில் அதான் போட்டேன். 20 வருஷம் அங்கே இருந்தது காலமெல்லாம் அதான் அவங்க கொடுத்த அபா தான். அவங்க அப்பா அடுத்து மிச்சம் இருக்கிறது என் தம்பிமார் இருக்குது. அசத் அஜித், அபுல் அஜித், ஹாஜா அஜித் எல்லாம் சுகுர் ஷா அப்பா தான் போடுறது. சுகுர் ஷா அப்பா தான் வருஷத்துக்கு எப்படி ஒரு 20-30 வந்துடும். இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு ஜுப்பாவை ஒரு கைலியை வருஷமெல்லாம் ஓட்டின காலம். ஒரு இடத்துல மாதத்துக்கு 4 ஜுப்பா 4 கைலி அல்லாஹ் கொடுத்துட்டுருக்குறான். இப்படி ஒரு காலம். இப்போ ஷேக்குடைய துவாவை கொண்டு தான் என் வாழ்க்கைங்கிறத என் கண் கூட பார்த்துட்டேன். அப்படி நிஜமா எப்போவுமே அந்த எஹ்சான் அவங்க மறக்கவே இல்லை. இந்த மூத்து வரைக்கும் இந்த வாழ்வு என் ஷேக்குடைய பிச்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த எஹ்சானத்தை மறக்கவே இல்லை. எங்கே பேசினா ஷேக்கை பற்றி தான் பேசுவாங்க. வாயை திறந்தா ஷேக்கை பற்றி தான் பேசுவாங்க. மற்றவங்களும் ஆயாத்து ஹதீஸு நம்ம ஆலிம் இல்லை, ஹாஃபிஸ் இல்லை தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆலிம்கள்லாம் ஆயாத்து ஹதீஸ் வச்சு பேசுவாங்க. நிஜமா வந்து தான் என் ஷேக் எனக்கு கொடுத்த பிச்சை என்ன கொடுத்தாங்க என் வாழ்க்கையில். தான் மற்றவங்க பேச்சோம் இந்த பேச்சு எல்லாரையும் அழுக வச்சிடும். எல்லாரும் ஓன் அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அனுபவத்தை பேசுகிறாங்க. மற்றவங்களாம் கட்டுறதை பேசுகிறார்கள், இவங்க பெற்றதை பேசுகிறாங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன பெற்றுக்கொண்டே என் ஷேகத்தில் பேசுகிறாங்க, வித்தியாசம் இருக்கு இல்லையா. மொத்த சபையும் அழுதுரும். 1 மணி நேரம் பயன் செய்வாங்க, அழுகாத கண்ணே இருக்காது. அந்த மாதிரி நான் ஷேகிட்ட என்ன பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்தான். அவங்க வாழ்க்கையுடைய படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.